ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் அதிமுக வெற்றி பெற்றால் மொத்த கொங்கு மண்டலத்தின் கணிசமான தொகுதிகளை அதிமுக பிடித்துவிடும் என்பது அக்கட்சியின் அசைக்க முடியாத சென்டிமெண்ட். அப்படித்தான் கடந்த கால தேர்தல்களிலும் நடந்துள்ளது. இம்முறை அந்த சென்டிமெண்டை தகர்க்க செந்தில் பாலாஜி அமைக்கும் வியூகங்களும் அதற்கு தோதாக அதிமுகவில் நடக்கும் குழப்பங்களும் என ஈரோடு அரசியலில் இப்பவே அக்னி நட்சத்திர அனலடிக்கிறது. ஈரோடு மாவட்டம் பெருந்துறை தொகுதியில் அதிமுக வென்றால் கொங்கு மண்டலம் முழுக்கவே நிச்சயம் அக்கட்சி பெரிய வெற்றியை பெறும் என்பதே கடந்த கால தேர்தல் வரலாறு. அதனாலேயே அந்த சென்டிமெண்ட். இந்த நிலையில் நீலகிரி, கோவை, திருப்பூர், ஈரோடு, கரூர் மாவட்ட திமுகவின் மண்டல பொறுப்பாளரான செந்தில் பாலாஜி கொங்கு மண்டலத்தில் அதிமுகவை கடுமையாக தோற்கடிக்கவும், குறிப்பாக பெருந்துறை சென்டிமெண்டை தகர்ப்பதற்காகவும் கூடுதல் வியூகங்களை வகுத்துள்ளார். அந்த ஸ்கெட்ச் பற்றியும் பெருந்துறை சிட்டிங் அதிமுக எம்எல்ஏவுக்கு சீட் மறுக்கப்படும் பின்னணி குறித்தும் விளக்குகிறார்கள் கொங்கு மண்டல அரசியல் விமர்சகர்கள். கோவை, திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட 5 மாவட்டங்களின் 33 தொகுதிகளில் மிக கணிசமான தொகுதிகளை வென்றே ஆக வேண்டும் என்பதுதான் செந்தில் பாலாஜியின் டார்கெட். இதைத்தான் ஸ்டாலினும் அவரிடம் வலுவாக எதிர்பார்க்கிறார். பாலாஜி இம்முறை இந்த தொகுதிகளில் தேர்தலை அணுகும் விதமே வித்தியாசமாகத்தான் உள்ளது. கவர்ச்சிகரமான வாக்குறுதிகள், அன்பளிப்புகள் எல்லாம் தாண்டி வேறு அழுத்தமான ஸ்கெட்சுகளை போடுகிறார். அந்த வகையில் சிட்டிங் அமைச்சர், சிட்டிங் எம்எல்ஏ, மாவட்ட செயலாளர்கள் எனும் வெயிட்டேஜை வைத்து சீட் கொடுக்காமல் யாரை நிறுத்தினால் தொகுதியில் ஜெயிப்பார்கள், யார் யார் மக்களுக்கு ஓரளவாவது நல்லது செய்து நல்ல பெயரை பெற்று வைத்துள்ளார்கள் என்பதை அலசி அதன் அடிப்படையில் சீட் தரும் முடிவில் இருக்கிறார். இப்படியாக தன் மண்டலத்தில் பக்கா ஸ்கேனிங்கை முடித்து 5 மாவட்டங்களின் ஒவ்வொரு தொகுதிக்கும் 2 அல்லது 3 பேர் அடங்கிய வேட்பாளர் லிஸ்டையும் தலைமைக்கு கொடுத்திருக்கிறார் பாலாஜி. சில தொகுதிகளில் ஒரேயொரு நபரின் பெயரை குறிப்பிட்டு இவருக்கு வழங்கினால் வெற்றி வாய்ப்பு உறுதி என்று அழுத்தமும் தந்துள்ளார். அவ்வகையில் பெருந்துறை தொகுதிக்கு மாஜி அதிமுக அமைச்சரும் தற்போதைய ஈரோடு திமுக மாவட்ட பொறுப்பாளர்களில் ஒருவருமான தோப்பு வெங்கடாச்சலத்தை பரிந்துரைத்துள்ளார். தொகுதியில் எந்தெந்த சமுதாயத்தினர் எவ்வளவு சதவிகிதம் உள்ளனர், அவர்களின் வாக்குகளை ஈர்க்க யாரை பிடிக்க வேண்டும், யாரை தூக்க வேண்டும் என்பதெல்லாம் தோப்புவுக்கு அத்துப்படி. மேலும் தோப்புவின் வைட்டமின் பலமும் தொகுதியில் பல தொழிலதிபர்களை அவர் தன் கையில் வைத்திருப்பதும் பாலாஜிக்கு ரிலாக்ஸ் தருகிறது. கடந்த முறை தனக்கு அதிமுகவில் சீட் தராமல் அவமானப்படுத்திய எடப்பாடியை பழிவாங்கும் வெறியோடு திமுகவில் தோப்பு இணைந்திருப்பதும் பாலாஜிக்கு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறது என்றவர்கள் தொடர்ந்து பாலாஜி தோப்பு காம்போ இப்படி திமுகவில் துடியாக இறங்கியிருக்கும் நிலையில் பெருந்துறையின் சிட்டிங் அதிமுக எம்எல்ஏவான ஜெயக்குமாருக்கு மீண்டும் சீட் கிடைப்பது பெரிய கேள்விக்குறியாகி உள்ளது. சொல்லப்போனால் இந்த வாட்டி நீ தேர்தல் வேலையை மட்டும் கவனிப்பா, ஆட்சி அமைஞ்சதும் வாரியம், மாவட்ட செயலாளர்னு பல பெரிய பதவிகள்ல உட்கார வைக்கிறோம் என்று எடப்பாடி தரப்பு அவரை சமாதானப்படுத்தியுள்ளது. இப்படியாக ஜெயக்குமாருக்கு சீட் மறுக்கப்பட 2 காரணங்கள். ஒன்று, மிக பெரிய பொருளாதார சுமையில் இருக்கும் ஜெயக்குமாரால் திமுக தரப்பில் தோப்பு களமிறங்குகையில் அவரது பண பலத்திற்கு சமமாக அவரால் செலவிட முடியாது எனவும், பெருந்துறையில் இருக்கும் எடப்பாடியின் மிக நெருங்கிய உறவினருமான ஜெயக்குமாருக்கு உள்ள சில முட்டல் மோதல்களால் அவருக்கு சீட் கொடுக்க வேண்டாம் என்று எடப்பாடியிடம் அந்த நபர் அழுத்தமாக சொல்லியுள்ளார் என்றும் அதிமுகவில் ஒரு பேச்சு ஓடுகிறது. ஆக தகுதியான வேறொரு வேட்பாளரை நியமிக்கும் வரை இந்த சூழல் பாலாஜி தோப்பு காம்போவுக்கு சாதகமாக உள்ளது என்று சொல்லி முடித்தனர். இது பற்றி ஈரோடு மாவட்ட அதிமுக எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளரான திங்களூர் கந்தசாமியிடம் பேசியபோது எடப்பாடியாருக்கு வாக்குகளை அள்ளிக் கொடுக்க பெருந்துறை தொகுதி தயாராக உள்ளது. ஆனால் மீண்டும் எம்எல்ஏ ஜெயக்குமாருக்கே சீட் கொடுத்தால் மக்கள் மட்டுமல்ல அதிமுக காரங்களே
அப்செட் ஆக்கிடுவாங்க. 5 வருடங்களில் தொகுதியில் ஒன்னும் பண்ணல, கட்சியையும் வளர்க்கல, கம்யூனிஸ்ட் மற்றும் மதிமுக ஆளுங்களோடு நட்பு பாராட்டுறது மட்டும்தான் அவரோட சாதனை என்றார். திமுக தரப்பில் தோப்பு வெங்கடாச்சலத்திடம் பேசிய போது, எனக்கு சீட் தருவதும் தராமல் இருப்பதும் தலைமையின் முடிவு. ஆனால் பெருந்துறையில் அதிமுகவை மோசமாக தோற்கடித்து எடப்பாடியின் பெருந்துறை சென்டிமெண்ட்டுக்கு வேட்டு வைப்பேன் என்றார். இறுதியாக எம்எல்ஏ ஜெயக்குமாரிடம் பேசினோம். எளிய கவுன்சிலரான என்னை எம்எல்ஏ வாக்கினார் எடப்பாடியார். அவர் என்னை கைவிட மாட்டார் என நம்புகிறேன். இந்த 5 வருடங்களில் தொகுதி பணிக்காக என் சொந்த சொத்துக்களையும் விற்று கடனை சுமக்கிறேன். எங்கள் கட்சியின் சில நிர்வாகிகள் பர்சனல் காழ்ப்புணர்ச்சியில் பொய்யான குற்றச்சாட்டுகளை வைக்கின்றனர் என்றார். பெருந்துறை சென்டிமெண்ட் யாருக்கு ஒர்க் அவுட் ஆகும்?